வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம ஒரு வித்தியாசமான காய்கறியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நான் வித்தியாசமான காய்கறின்னு சொன்னேன்னா, இந்த காய்கறியை நம்ம வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த மார்க்கெட்லேயும் கிடைக்காது, எந்த சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்காது. இது வீட்டு தோட்டங்களை வச்சுருக்கிறவங்க கிட்டேயும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க கிட்டேயும் தான் இது பெரும்பாலும் காணப்படுது. என்னுடைய நண்பர்கள் கிட்டேயும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் அந்த காய்களை பற்றி காமிக்கிறப்ப எல்லோரும் இது வெள்ளரிக்காயா இல்லை சொரக்காயா இல்லை பொடலங்காயாக தான் விதவிதமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது பீர்க்கங்காங்க. பீர்க்கங்காயில் ஒரு ரகம். இந்த ரகம் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக வளர்ந்து நிறையா காய்கள் காய்க்கக்கூடியது. எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா பந்தல் அதுக்கு அழகாக அமைச்சு விட்டுருந்தோம். இந்த கொடியை மாடியில் ஒரு கிளை பந்தலில் அதை அழகாக படர விட்டுருந்தோம். நல்லாவே படர்ந்து மேலே 3 காய்கள் நல்லா திரட்சியாகவே விட்டுருந்ததுங்க. சிலர் இந்த பீர்க்கங்காயை பஞ்சிக்காதானே இதை தான் சாப்பிடக்கூடாது, கசக்குமே அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இந்த ரகம் உண்ணத்தக்கக்கூடிய ஒரு ரகம், 1 அடி நீளம் வரக்கூடிய ஒரு நுரைப்பீர்க்கன் ரகம். நம்ம மறந்து போன ஒரு மரபு ரகங்க இது. இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரக பீர்க்கங்காயை பார்த்தீங்கன்னா எந்த பராமரிப்பு இல்லாமல் நல்லா நிறைய காய்களை தரக்கூடிய ஒரு அருமையான ரகம். இது போன்ற மரபு ரகங்களை வளங்க பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.